ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ ஹல்லேலூயா. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? உமக்கே எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே இயேசுவே, என்னை வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நேற்றும் இன்றும் மாறிடா நம்பினோரை. ஓ இயேசுவே, ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இணையில்லா இயேசுவின் நாமம், இணையில்லா நாமம். பதினாயிரங்களில் சிறந்த நாமம், நமக்கு பூரணத்தை தருகிற உன்னதமான ஒரு நாமம். வானோ பூதலத்தோ பூமியின் கீழானோ யாவருடைய முழங்கால்கள் முடங்குகின்ற சர்வ அற்புதமுள்ள அதிகாரம் படைத்த ஒரு நாமம். அவற்றுக்கு மேலாக இந்த உலகத்துல எத்தனையோ கோடான கோடி மனுஷர்களும் ஜனங்களும் இருக்கிற இடத்துல நான் குறைவுள்ளவன் என்று அறிந்தும் என்னை நேசிக்கிற உன்னதமான ஒரு நாமம்.
நான் ஆகாதவன் என்று சொல்லி உலகம் தள்ளிவிட்ட இடத்துல வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்காமல் நீ எனக்கு வேண்டும் என்று சொன்ன அற்புதமுள்ள ஒரு நாமம் இயேசுவின் நாமம். விருந்து சாலைக்கு அழைக்கப்பட்டு என் மேல் பரந்த கொடி அவருடைய நேசம் என்று சூலமித்தியால் சொன்னது போல அவருடைய நேசத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில ஊற்றி கொண்டிருக்கிறார். ஓ, இந்த உலகத்தாலே தள்ளப்பட்ட ஒரு கற்களா இருந்தாலும் தேவனால் அஸ்திவாரப்படுத்தப்பட்ட கல் நீங்கள் என்று புரிந்து கொள்ளும்படிக்கு தேவன் தம்முடைய நேசத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். அடைக்கலம் ஏங்கி நின்று ஏந்தி நின்ற வாழ்வை மாற்றி நீரே அடிமையாக வாழ்ந்தே சொல்லுங்க. அடிமையாய் வாழ்ந்த வாழ்க்கைய அடிமை நுகத்தை உடைத்து விடுதலை தந்தி நுகங்கள் உடைத்து ஆகவே உங்க தரிசனம் நித்திய ஜீவனை குறித்ததாக இருக்கிறது. உங்க தரிசனம் இந்த உலகத்தின் பாடுகள் 30 வருஷம் 10 வருஷம் 40 வருஷம் உங்க ஜீவனை பொறுத்து. ஆனால் நித்திய ஜீவன் என்பது எண்ணில் அடங்காத வருஷங்கள் தேவனுடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்கிற ஆனந்த சமூகத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த காலவில் நான் சொல்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை எதற்கு அழைத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனிலே அவரோடு கூட சேர்ந்து வாழும்படியாக. ஆகவே இந்த உலகத்தில் மனிதர்களால் வருகிற உபத்திரவத்தை பார்க்காதீங்க, மற்றவர்களால் வருகிற நிந்தையை பார்க்காதீங்க, வருகிற பற்றாக்குறைய பஞ்சத்தை பார்க்காதீங்க. அவரை பார்த்து நோக்கி பார்த்து அவரை நோக்கி ஓடுங்கள். நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்க உபத்திரவம் உங்களை ஒரு நாளும் பட்டமரமாக்கவே முடியாது என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சொன்னேன், யோவான் சுவிசேஷம் ஆசிங்க 6 தரிசனம் என்ன தெரியுமா? முதல் தரிசனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 14:1 சொல்லுகிறது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம், நித்தியத்தை குறித்த தரிசனம். இன்னொன்று, தரிசனம்னா என்ன அர்த்தம்ன்றதை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னது தரிசனம் என்ன தெரியுங்களா? எதை செய்தால் தரிசனத்தை இழக்க மாட்டேனோ அதுதான் தரிசனம். இருக்கிறீங்களா? எதை செஞ்சா நான் தரிசனத்தை இழக்க மாட்டேனோ அதை யார் செய்கிறார்களோ அவர்கள் தரிசனம் உடையவர்கள். வாசிங்க யோவான் சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் முற்பகுதி. யோவான் சுவிசேஷம். ஆதலால் அவர்கள் வந்து, இப்போ நான் சொன்னேன் ஆல்ரெடி பிசாசு ஆண்டவர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றக்கூடாது தடுக்கிறான். நான் சொல்கிறேன், நீங்கள் நித்தியத்துக்கு போகக்கூடாதபடிக்கு ஒரு தடையல்ல 2 தடையல்ல, வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் எல்லா நாளிலும் ஏதோ ஒரு தடையை உங்களுக்கு உண்டாக்கி உங்களை பட்டமரமாக்க பிசாசு உங்களை துரத்துவான் என்பதை மறந்து விடாதிருங்கள். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆகவே ஒரு பிரச்சனை வந்துருச்சு சொல்லி வீட்டில் உட்கார்றதுனாலையோ, ஒரு பிரச்சனை வந்துருச்சு சொல்லி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு கப்பல் எப்போ நிமிருன்னு காத்திருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. உங்களை நெருங்கி நிற்கிற பாவங்களை உபத்திரவங்களை உதறி தள்ளிவிட்டு உங்களை அழைத்தவரை நோக்கி நீங்கள் பொறுமையோடு ஓடக்கடவீர்களாக. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோவான் 6:15 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? திரும்ப வாசிங்க ஒரு வாட்டி. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் எங்கள் கூட இருங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்க இயேசுவை ராஜாவாக்க நினச்சாங்க. இயேசுவை ராஜாவாகிட்டா பல வாட்டி சொல்லிட்டேன், சாப்பாடு ஃப்ரீ. ஆமாம், இயேசுவை ராஜாவாகிட்டா லேடிஸ்க்கு வேலையே இல்லை, ஒரே ஒரு சப்பாத்தி போதும். ஒவ்வொரு வீட்டில் ஒரு டர்ன். இன்றைக்கி இவங்க வீட்டில் ஒரு சப்பாத்தி பண்ணி இயேசுகிட்ட கொண்டாந்து கொடுத்தா போதும், கோவை புதூர் ஃபுல்லாக. நாளைக்கு அந்த ஒரு சப்பாத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும். பின்னால் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சொன்னால் நல்ல ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வருவாங்க. அதை கொடுத்தா ஊருக்கெல்லாம் கேரளா அப்பளம்.
அடுத்து ஒரு சிஸ்டர் ரொம்ப கஷ்டம், ஒரே ஒரு இது சுட்டா போதும். கேரளாவிலேருந்து நாகர்கோவில் ஒரு அக்கா வந்து உட்காந்துருக்குறாங்க. அந்த அக்கா கையில் ஒரே ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டுனா அவங்க ஒரே ஒரு பண்ணை சுட்டு கொண்டு வருவாங்க. அந்த பண்ணை சுட்டு கொண்டு வந்தா அங்கே இருக்கிற பட்டணத்தில் இருக்க அத்தனை பேருக்கு ஆசீர்வாதம். அப்போ எல்லாரும் இயேசு எதுக்கு தேர்ந்தாங்க தெரியுமா? சாப்பிட்டு தந்த மஞ்சத்தில் படுத்து சுகபோகமாய் தூங்கி சுகபோகமாய் வாழ்வதற்காக தேடினாங்க. இயேசு சொல்லிட்டாரு, இது என் ராஜ்யம் கிடையாதுப்பா, இது என் தரிசனம் கிடையாதுப்பா. எனக்கு ஒரு தரிசனம் இருக்குது. இங்கே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டிட்டு திரும்ப எங்கள் அப்பாட்ட போகணும். அல்லேலூயா. திரும்ப என் பிதாட்ட போகணும். அதுதான் என் ராஜ்யம். உனக்காக சாப்பாடு பண்ணி கொடுக்க நான் வரல. ஹலோ, இருக்கிறீங்களா? யாரோ ஒருத்தர் பைபிள் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அவர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னன்னு கேட்டால் அப்புறம் கேளுங்க, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு என்ன சொன்னார்னு நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி திரும்ப என் பிதாவினிடத்தில் போவது என்னுடைய தரிசனமாக இருக்கிறது. உங்கள் தரிசனம் நான் சொல்கிறேன், நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல வீடு, இதெல்லாம் செகண்டரி. பிரைமரி, there is a purpose. There is a primary purpose. பரலோகத்தில் எப்படி ஆகிலும் ஜம்ப் பண்ணியாவது உள்ளே போய் விழுந்துடணும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அதற்காக தான் கர்த்தர் என்னையும் உன்னை அழைக்க வச்சு இங்கே உட்கார வச்சு என் தொண்டை தண்ணியெல்லாம் கத்தி கத்தி கத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எத்தனை வந்து உள்ளே உள்ள போகுதுன்னு தெரியல, எத்தனையை பிடிச்சி இழுத்து உள்ளே விடணும்னு தெரியல. நானும் வாரம் கத்திக்கொண்டே இருக்கிறேன். ஆமென். இன்னும் நொண்டிக்கிட்டு தான் இருக்குது. வாரம் பிரசங்கம் பண்ணாலும் என்ன பண்ணிட்டு இருக்குது விசுவாசி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்தியம்தான் உன்னுடைய தரிசனம். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? நான் ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு ரகசியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ நித்தியம் உங்கள் தரிசனம் ஆயிடுச்சோ அப்போ மன்னா தானாகவே வந்துடும். அல்லேலூயா. வானம் தானாக திறக்கும். எப்போ மன்னா தரிசனமோ அப்போ வானம் மூடிடும். எப்போ பரலோகம் தரிசனமோ நித்தியம் தரிசனமோ பரலோகம் உனக்காக திறக்கும். மன்னா தானாக வரும், தண்ணீர் தானாக வரும், எண்ணெய் தானாய் சுரக்கும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு தரிசனம் நித்தியத்தில் சேரும். ஆகவே சர்ச்சில் வந்து நித்தியத்துக்கு போக ட்ரை பண்ணாதீங்க தூங்கிக்கிட்டு. ஹலோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சபைகளில் சர்ச்சில் வந்து அவங்க நித்தியத்துக்கு போக பிரயாசப்படுவாங்க. இங்கே உட்கார்ந்து தூங்குறதுனால கண்ணு விழிச்சோன்னா மறுரூபம் ஆயிட மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலக விரும்பவில்லை. உங்களை பட்டமரமாக்க விடவே மாட்டார். பரலோகத்திலும் சரி பூமியிலும் சரி. என் தெய்வத்துக்கு ஒரே ஒரு வாஞ்ச, இந்த பூமியில் நீங்கள் பச்சை மரமாக இருக்கணும், பரலோகத்திலும் பச்சை மரமாக இருக்கணும். இந்த பூமியில் நீங்கள் கனி கொடுக்கணும், பரலோகத்திலும் கனி கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இன்னைக்கு தேவன் வந்து இந்த பூமியில் சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தேவனால் வந்ததா பிசாசால் வந்ததா எப்படி தெரியும்? கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது, அந்த ஆசீர்வாதம் ஆண்டவர்கிட்ட வந்ததா இல்லை பிசாசுக்கிட்ட வந்ததான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? சரி, நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ சபையில் நிறைய பேர் நல்ல வேலைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். நல்ல சம்பளத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. நல்ல வேலைன்னா நல்ல சம்பளம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் 20,000 சம்பளத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது 45,000 பெர் மந்த். நிறைய பேருக்கு நம்பிக்கை வரல. இவர் என்ன உள்ள வச்சு சொல்ல போகிறா தெரியலையே. 45,000 சம்பளத்துக்கு வேலை வருது, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. ஸ்டீஃபனு பென்னட்லாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு 2 லட்சத்துக்கு பிஸ்னஸ் கிடச்சா போதும், 20 லட்சத்துக்கு பிஸ்னஸ் வருது. யார் ஆமேன்னு சொன்னது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ரைட். இப்போ இது கர்த்தரால் வந்ததா பிசாசால் வந்ததா எப்படி தெரியும் தெரியுமா? நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு 10,000க்கு சம்பளம் கிடைச்சாலும், 25,000க்கு சம்பளம் கிடைச்சாலும், 2 லட்சத்துக்கு சம்பளம் கிடைச்சாலும் என்னை போல் சந்தோஷப்படுகிற மனிதன் அதுக்கு பாச தசமாவது வச்சு யோசிக்கிறா. ஐயோ, ஆண்டவர் சாட்சியா? நான் அப்படிலாம் யோசிக்கிறதே கிடையாது. ஆண்டவர் தான் சாட்சி. உங்கள் தசமாவது எதிர்பார்த்து நான் சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் அது என்னுடைய கான்செப்ட்லேயே கிடையாது. ஆமென் சொல்லுவோமா?
அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பணத்தை கான்செப்டாக வைக்காமல் இது வரைக்கும் என்ன ஊழியம் வச்சிருக்கிறாரு, இனியும் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். அப்போ உங்களுக்கு 2 லட்சம் சம்பளம் கிடைச்சாலும் யாருக்கு சந்தோஷம்? பாஸ்டருக்கு சந்தோஷம். உங்கள் வீட்டுக்காரருக்கு துக்கம். கையை விட்டு போயிடுவா போல இருக்குதே, இன்னும் அடங்க மாட்டா போல இருக்குதே, இது வரைக்கும் 20,000 சம்பளத்துக்கே கீழ்ப்படியில 2 லட்சம் சம்பளம் வாங்கினா இவர் அடக்க முடியுமான்ற ஒரு பயம் அவருக்கு தெரியாது. சந்தோஷமானவார், ஆனால் உள்ள அவருக்கு ஒரு கலக்கம் வந்துடும். இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். எப்படி அது தேவனால் வந்தது பிசாசனால் வந்தது கண்டுபிடிப்பது? நீங்கள் 10,000க்கு ஜெபம் பண்ணி 20,000 சம்பளம் கிடைச்சாலும் 45,000 2 லட்சம் கிடைச்சாலும் சரி, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரக்கூடாதபடிக்கு, தேவனுடைய சமூகத்தில் வரக்கூடாதபடிக்கு எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் அது தேவனால் வந்தது அல்ல, அது பிசாசினால் வந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தடை செய்கிற ஆராதனை கலந்து கொள்ள விடாமல் உங்களுக்கு ஒரு பென்னட்டு பென்ஸு கின்ஸு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டரு, நீங்கள் சண்டேயும் ஒர்க் பண்ணணும், சண்டே காலை 6லேருந்து நைட்டு 6 மணிக்கு ஒர்க் பண்ணணும். அதுக்கு என்ன எழுப்பக்கூடாது, பாஸ்டர் 4 மணிக்கு ஒரு சர்வீஸ் வைங்க. இருக்கிறீங்களா? கர்த்தர் நான் வச்சிருவேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தர் மகிமைப்படுவாராக, ஆனால் தேவன் அதில் மகிமைப்படுவது கிடையாது. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வரவிடாதபடி, சபை ஆராதனைக்கு வரவிடாமல் எதெல்லாம் உங்களை தடுக்குதோ, அது மனைவியாக இருந்தாலும் பிசாசு, அது கணவனாக இருந்தாலும் பிசாசு, அது பிள்ளைகளாக இருந்தாலும் குட்டிச்சாத்தான். நான் சொல்கிறேன், எது உன்னை தடுக்குதோ, பசங்களாம் சிரிக்கிறானுங்க, எது உங்களை தடை பண்ணுதோ அது கண்டிப்பாக தேவனால் வந்ததல்ல, அது பிசாசினால் வந்தது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பாஸ்டர் எனக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் வந்து அது என்ன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தடை பண்ணுதுன்னா, நான் 20,000 சம்பளத்துக்கு போகிறதா? நான் சொல்கிறேன், 20,000 சம்பளத்துக்கு போ, தேவனை ஆராதிக்க தடை செய்யாத வேலைக்கு போ, தேவனை ஆராதிக்க தடை செய்யாத தொழிலுக்கு போ, தேவனுடைய ஆராதனைக்கு வருவதற்கு சமயம் கொடுக்குற வேலைக்கு போ. நான் சொல்லுகிறேன், கூடிய விரைவில் கர்த்தர் ஏற்ற காலத்தில் நீ 2 லட்சம் சம்பாதிச்சு 20 லட்சம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரிக்கு கட்டுறதை பார்க்கலாம், 20,000 சம்பளத்தில் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாய் கர்த்தர் உன்னை வைப்பார். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? நான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் டாக்டருக்கு. டாக்டர் பண்ணிச்சுக்கூடாது, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறீங்க, நான் கிளினிக்கில் இருக்கிற டாக்டருக்கு சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வராமல் சம்பாதிக்கிற அத்தனை பணம் யாருக்கு? போலீஸ்க்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராமல் சம்பாதிக்கிற பணம்லாம் யாருக்கு? வக்கீலுக்கு. ஹலோ, இருக்கிறீங்களா? கணக்கு போட்டு பாருங்க, கரெக்டாக வரும். இருக்குங்களா இல்லையா? செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5,000 சம்பாதிச்சுட்டு வாங்க, நீங்கள் ஒரு மாதத்தில் அந்த 5,000 டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவீங்க. இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆகவே நான் சொல்கிறேன், எனக்கு தேவனால் கொடுத்த ஆசீர்வாதமா பிசாசு கொடுத்த ஆசீர்வாதமா பார்க்கணுன்னா, என்னை ஆராதனைக்கு போக விடாமல் தடை செய்கிற அத்தனையுமே பிசாசினால் உண்டானது. தெரிந்த ஒரு சகோதரர் இருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையிலே ரொம்ப பக்திமான். நான் அவரை பார்த்து உண்மையிலே ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். சபையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப வயதானவர், ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு பிலீவர் தான் அவர். ரொம்ப பக்தி. எனக்கு தெரிஞ்சு அவர் இயேசுவை தவிர வேறு எதுவுமே பேசினதே கிடையாது. எப்போ வந்தாலும் கையை பிடிச்சிட்டு இயேசுவை பற்றி தான் பேசுவார். ஆஃபீஸில் வந்தாலும் சரி, என் சேரில் உட்காந்துட்டு என் கையை பிடிச்சிப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணியா, இன்றைக்கி வேதவாசியா அப்படின்னு சொல்லி, பண்ணிட்டேன், அவ்வளோதானே, எவ்வளோ நேரம் பண்ணேன்னுவார். அடுத்த கேள்வி, அதுக்கப்புறம் அப்படின்னுவார். நான் இப்பயும் ஆஃபீஸில் கொஞ்சம் ஜெபம் தான் பண்ணிகிட்ருக்கிறேன் பிரதர்னுவேன். அப்போ ஜெபத்தை குறித்து, கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்பதை குறித்து ரொம்ப வைராக்கியமாக இருந்த ஒரு மனுஷன். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு நான் போனதே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டாயிற்று. அவருக்கு மகள் இருக்கிறான்னு தெரியும். நான் போனேன். கை குழந்தை இருக்குது, ஒரு 3-4 வயசு குழந்தை இருக்கிறது. அவங்க மனைவி, இவர் அந்த 4 வயது 5 வயது குழந்தை அதை வச்சு விளையாண்டுட்டுருக்கிறாரு. வாங்க கண்ணன் தான் சொல்லி கூப்பிட்டு, மலையாளி, வாங்க கண்ணன் உள்ள உட்கார வச்சார். சாய் வந்தோம், எல்லாம் கொடுத்தாரு. அச்சப்பன்லாம் கொண்டாந்து கொடுத்தாரு. எல்லாம் சாப்பிட்டாச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கேட்டேன், என்ன உங்கள் வீட்டமாகவே சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எங்கே குழந்தை இருக்குது, அம்மாவை காணோம் அப்பாவை காணோன்னு கேட்டேன். இவரோட அம்மச்சி சவுதி போய் அப்படின்னாரு. சவுதி போயா அப்படின்னா நான், ஆமாம் சவுதி போய். எதுக்கு? குழந்தைய விட்டுட்டு போயிருக்கிறாங்க, குழந்தைய கூப்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்னா நான். இல்லை, அவளுக்கு நர்ஸு ஜோலி ஆகணும், அதனால் அவளை இங்கே விட்டுட்டு போயிட்டா, ஷிஃப்ட்டு மாறி மாறி வரும், குழந்தைய பார்த்துக்க முடியாது. சரி ஓகே, நீங்கள் அப்பா அம்மா இருக்கிறீங்க, இது கடமை செய்யுங்கண்ணே. சர்வீஸ்க்கு எங்கே போகிறாங்கண்ணே?
வேணும்லாம் கேட்கல, தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். அங்கே சர்ச்சு சவுதியில் எங்கே போகிறாங்கண்ணே? சவுதியில் சர்ச்சு இல்லைல்லோ, ஒரு சர்ச்சும் கிடையாது, அங்கே சர்ச்சுக்கு போக முடியாதுல்ல அப்படின்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அவரை பார்த்தேன், என்ன பிரதர் இவ்வளோ சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, ஒரு வேலைக்காக மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் வருது, 2 லட்ச ரூபா சம்பளம் வருதுன்னு சொல்லி கர்த்தரை ஆராதிக்க முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் உங்கள் மகளை விட்டுருக்கிறீங்களே, அவங்க 5 வருஷம் கழித்து கோடிக்கணக்கோட பணத்தில் கொண்டு வரலாம். கிறிஸ்து இருக்க மாட்டார் அவங்க கூட, கிறிஸ்து அவங்க கூட இருக்க மாட்டார். அப்போ ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, வெளியே நிறைய பணம், நிறைய வண்டி, சொந்த வீடு, செக்கு பச்சை பசேல்னு செழிப்பாக இருக்கும், வேறு பட்டு போயிருக்கும், எப்போ விழுன்னு தெரியாது. வெளியே நல்லா இருக்கும், உள்ள என்ன இருக்கும், பட்டு போயிருக்கும். ஆகவே சொல்கிறேன், உங்கள் பிரைம் பர்பஸ் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காக இந்த உலகத்தில் நீங்கள் பட்ட மரமாக ஆகாதபடிக்கு பச்சை மரமாக இருக்குன்னா தரிசனத்தை இழந்துடக்கூடாது. பிரைம் விஷன் இஸ் டு ரீச் ஹெவன்லி கிங்டம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரைம் விஷன் அதை கொண்டு வந்துட்டீங்கன்னா, செகண்டரி விஷன் இந்த உலகத்துக்கு வேண்டிய அப்பம், இந்த உலகத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதம், தங்குவதற்கு வீடு, உடைகள் எல்லாவற்றையும் பரலோகம் பார்த்துக்கொள்ளும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், பரலோகத்தை இயேசுவை விட்டு விலகணும்லாம் பட்டு போனாங்க. ஒரு சில ஆதாரம் கொடுக்கட்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதாம் ஏவாள் தேவனை விட்டு விலகினார்கள், பச்சை பசேல் என்று இருந்தார்கள், பட்டு போனார்கள், அவ்வளோதான், போச்சு. they lost everything. மகிமையை இழந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய மகிமை இழந்தாங்க தெரியுமா? தேவனுக்கு சமமாக அவங்க வந்து தேவனுடைய மகிமையில் இருந்தாங்க, அதையெல்லாம் இழந்துட்டாங்க. லோத்து அதாவது பச்சை பசேலன்றது சோதோம் குமாரை தெரிந்து கொண்டான், ஆணிவேரே பட்டு போச்சு, சந்ததியே அழிஞ்சு போச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுல், சாலமோன், யூதாஸ், தோமா, யாரவன் எடுத்துக்கோங்க, அவங்க எப்போ அந்த பிரைம் விஷனை விட்டுட்டு, பிரைம் பர்பஸை விட்டுட்டு செகண்டரி பர்பஸை பிடிச்சிக்கிட்டு நடக்க ஆரம்பித்தாங்களோ அப்போவே பட்டு போயிட்டாங்க. நீங்கள் பட்டு போகாமல் பச்சையாக இருக்கணும்னா நீங்கள் தேவனை பிடித்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவரோடு இருந்தால் தான் பச்சை மரமாக இருப்பீங்க, கனி கொடுப்பீங்க. மாதத்தில் 2 சண்டே சர்வீஸ் வருவேன், மாதத்தில் நடக்கிற சர்ச்சில் நடக்கிற 10 கூட்டத்தில் 1க்கு தான் வருவேன்னா, 2 கூட்டத்தில் தான் வருவேன்னா, நீங்கள் ஆணி வேரில் பட்டு போக ஆரம்பிச்சிட்டிங்க. இட் இஸ் நாட் டூ லேட். ப்ளீஸ் செக் யுவர் சோல். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது காரியம், முதல் காரியம் தரிசனத்தை இழந்துடாமல் நான் வந்து பட்ட மரமாய் மாறக்கூடாதுன்னா, நான் பச்சை மரமாக இருக்கணும்னா முதலாவது தரிசனத்தை இழந்துடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 29வது வசனம். சீக்கிரம் நான் முடிச்சிடுறேன். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும், சாப்டர் 14:29, வா என்றார். அப்பொழுது, போதும், ஒரே வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, அவர் வா என்றார். ஏசு என்ன சொன்னார் பேதுருவை பார்த்து? வா. இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ எங்கே வர சொன்னார் இருந்தால் ரொம்ப முக்கியம். படகுல இருக்கிறவன படகுல வந்துட்டு இருக்கிறான், எங்கே வான்னாரு? உள்ளே போவேனா நடப்பனான்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். வா அப்படின்ட்டாரு. இப்போ உள்ளே போவேனா? கர்த்தர் மகிமைப்படுவார். இப்போ ஆண்டவர் வான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. தரிசனம் 2, அவர் சத்தத்தை கேட்க தெரியணும். இருக்கிறீங்களா? அவர் சத்தத்தை கேட்க முடியல வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரியல, என்ன தெரியுமா, இயேசு கடந்து போகிறாரு, பாத சத்தத்தை கேட்டு ஒருவன் போகிறது யார் என்று கேட்கிறான். இருக்கிறீங்களா? உங்களுக்கு கண் இருக்குது, உங்களுக்கு காது இருக்குது, கால் இருக்குது, ஆனால் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்குறீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஏன் எனக்கு டவுட்னா, சபையில் பிரசங்கம் பண்ணப்படுகிற பிரசங்கத்தையே உங்களால் காது கொடுத்து கேட்க முடியலையே, எப்படி நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பீங்கன்னு தெரியல. சரி கவனிங்க. இப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்கிறார்? வா என்று ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்கிறார். இருக்கிறீங்களா? இப்போ கடல்ல இரைச்சல் இருக்குமா இருக்காதா? எப்படிலாம் யோசிக்க வேண்டியிருக்கு பாருங்க. கடல்ல காத்தடிக்கும், அடிக்குமா அடிக்காதா?
நடுக்கடலை கொண்டு போய் உங்களை தள்ளினா சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்தமானை கூட்டு போய் சர்ச்சு ட்ரிப் கூட்டு போய் கர்த்தருக்கு உங்கள் பணத்தில் அந்தமானுக்கு சர்ச்சு ட்ரிப் கூட்டு போய் நடுக்கடலை கொண்டு போய் தள்ளி விட்டால் தான் உங்களுக்கு தெரியும் கடலில் எவ்வளோ காற்றடிக்கும், கடலில் எவ்வளோ ஊன்னு கத்துன்னு சத்தம் தெரியும் உங்களுக்கு. சரி கவனிங்க, இப்போ கடலில் காற்றடிக்குது, கடல் அலை கொந்தளித்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், வா என்று சொல்லுகிறார். நான் யோசிச்ச ஆண்டவரை, இந்த கடல் சத்தத்தில் இந்த காற்று சத்தத்தில் அவன் ஏற்கனவே வயசானவன், அவன் காதுல எப்படி ஆண்டவரே வா என்ற சத்தம் கேட்டு இருக்கும்? நியாயமா இல்லையா? உண்மையை சொல்றேன், எனக்கு இந்த சந்தேகம் வந்த உடனே ஒரு வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். எடுத்து வாசிங்க, சங்கீதங்கள் புத்தகம் 29ஆம் அதிகாரம், சீக்கிரம் 3வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. 6வது வசனம், கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவமானது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் வா என்று சொன்னார், அது இடி முழக்கம் போல அவன் காதுகளிலே கேட்கிறது. அவன் காதுல கேட்டது பெரிய விஷயம் கிடையாது. தண்ணீர்கள் மேல் தொனிக்கிற கர்த்தருடைய சத்தம் கடல் மேலும் தொனித்தது. அந்த காற்றின் சத்தத்தை தாண்டி, கடலின் சத்தத்தை தாண்டி அந்த சத்தம் முதலாவது அவனுக்கு கேட்கிறது. 2வது இன்னொருத்தருக்கு அந்த சத்தம் கேட்கணும். இருக்கிறீங்களா? தண்ணீர்களின் மேல் கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறது. தண்ணீர் சத்தத்தை கேட்குது, கடல் சத்தத்தை கேட்குது. இவர் பேதுருவை பார்த்து வா என்று சொல்லுகிறார். ஹலோ, நான் கேட்குறேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் மூங்கினானா ஒரு 15-20 ஸ்டெப்ஸ் தாண்டி போய் மூங்கினானா? எப்ப கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சோ, எப்போ ஒப்பு கொடுத்தானோ, முதலாவது கர்த்தருடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிகிறதுக்கு முன்னாடி கடல் கீழ்ப்படிந்தது, இயற்கை கீழ்ப்படிந்தது. அவன் காலை வைக்கிறதுக்கு முன்னாடியே அது கட்டாந்தரையாய் மாறினது. அதன் மேலே பேதுரு நடக்க ஆரம்பித்தான் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். தரிசனத்தை இழந்து போகக்கூடாது என்றால், நான் மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற மனிதனாக என்றைக்கு மாறுகிறேனோ அன்றுதான் தரிசனத்தை இழந்து போகாமல் அந்த தரிசனத்தை தொடர்ந்து ஓட முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.